ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த சிலுவை பாதைகளை தியானிக்கிற இந்த சிலுவை தியான நாட்கள்ல வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் தாமே விசேஷமாய் 3வது வாரத்திற்கு நம்ம எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவருடைய கரம் மன்னிக்கணும் 4வது வார செவ்வாய்க்கிழமைக்கு இந்த 24ஆம் தேதிக்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இதோட அடுத்த வாரம் நம்ம மார்ச் மாதத்துல தான் செவ்வாய்க்கிழமை நம்ம பார்க்க போகிறோம். ஆக ஆண்டவர் ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்து பிப்ரவரி மாதம் 23 நாள் காத்து 24ஆம் தேதிக்கு நம்ம எல்லோரையும் இந்த 4வது வார செவ்வாய்க்கிழமைக்கு நம்மை அழைத்து வந்தபடினாலே ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வந்தவர்கள் நம்ம எல்லோருமாய் இந்த நாளில் கூட நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் இன்னைக்கு அதாவது இந்த மாதத்துல ஜனவரி 26ஆம் தேதி நடந்த திருமண விழா, அதாவது பிரீத்தம் மற்றும் பிரியா அவருடைய குடும்பத்தினர், அதாவது நம்ம சேகர் சுந்தரி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. ஆக அந்த பிரீத்தம் மற்றும் அந்த பிரியா அவங்க போயிருக்கிற அந்த புதிய வீட்டுல ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சமாதானத்தையும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் நல்ல இன்பமான நித்திரை தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணினோம். எப்பொழுதும் கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட நம்ம சுதானா அவங்க ஃப்ரெண்ட் ஸ்டெப்பிக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நிறைவாத கர்ப்பிணியா இருக்கிற அந்த மகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். வெரோனிகா கூட நம்ம ஜெபம் பண்ணோம். ஆக அந்த ஸ்டெப்பி மகளுக்கு இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்டெல்லா ஜெரோமியா அவங்களுடைய மகள் ஸ்டெப்பி ஜெரோம் அவர்களுக்காக ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறதுனால எல்லாத்துக்காக நாம நன்றி செல்வோம். தாயும் பிள்ளையுமாக பிரித்தெடுத்திருக்கிற தேவன் விசேஷமாய் பிரீத்தம் பிரியா அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அவருடைய தாய் தகப்பன்மார் எடுத்த எல்லா பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். இங்க எல்லாரும் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தோட்ட ஜெய கீதங்கள் பாடல் புத்தகத்துல ஒரு அருமையான ஒரு பாடல், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாடல். ஒப்பு கொடுத்தீரையா ஆண்டவரே உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எனக்காக ஒப்பு கொடுத்தீரே, என்ன இந்த விடையில இந்த பாடல் வழியாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். சாங் நம்பர் 95. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. உணர்ந்து பாருங்க எல்லாம் நம்மளே ஒப்புடுவோம். சிலுவையின் கீழே ஆமாண்டவரே சொல்லுங்க உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவாயில் தொங்கினீரே, ஆமாண்டவரே தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பிழைத்து கொண்டோம் ஐயா. சொல்லுங்க ஒப்பு கொடுத்தீரையா நல்ல சத்தமா, உலகின்
ஜீவன் பெற நீதிமானாய் மாற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீரே சத்தம் எல்லாருமாய் தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக சொல்றேன் தீரையா உம்மையே உலகின் ரட்சகரே உன்னத பலியாக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக உன்னத பலியாக அவர் சிலுவையில தொங்கினதுனால்தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் உயிரோடு கூட இருக்கிறோம். எவ்வளோ மிருதலான வார்த்தைகள், எவ்வளோ அநியாயமான வார்த்தைகள், எவ்வளோ அக்கிரமங்களை நாம செய்தோம், எவ்வளோ துரோகங்களை செய்தோம், எவ்வளோ நாட்களிலே நேரங்களிலே நாம் கீழ்ப்படியாமல் போனோம். ஆனாலும் தேவன் உன்னத பலியாக சிலுவையில நம்மை ஒப்பு கொடுத்தபடினால்தான் இன்றைக்கு நாம் சுகபத்திரத்தோடு கூட வந்திருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வியாதிகள், பிரச்சனைகள், குறைகள், பலவீனங்கள், சோர்வுகள், கண்ணீர்கள், கவலைகள், பண கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம்ம எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களை வாழ வைக்க ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் வாழ வைக்க சுவாமி. ஆண்டவரே, சிலுவையிலே நீர் தொங்கினீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நோக்கி பார்த்தது நிமித்தம், உம்மை நாங்கள் நோக்கி பார்த்தது நிமித்தம் இந்த உலகத்தில் நாங்கள் பிழைத்து நாங்கள் வாழ்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். Thank you, God bless you. அல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை மூடி சரண்டர் அவர் செல்ஃப் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our most holy and loving heavenly Father, இந்த சிலுவை பாதை நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். give you thanks for this days of the Lent. இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We surrender our soul, spirit and body into your hands. இயேசுவே, எங்க எல்லாரையும் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். Father, you take complete control of us and lead us. எங்களுடைய குற்றம் குறைகளை ஒரு விஷயம் கூட மன்னிங்க ஆண்டவரே. May you forgive all of our sins. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. May you wash us by your blood. உடைய மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. Accept us as your sons and daughters. இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், சகோதர சகோதரிகளையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We send each and everybody from the little one to the elder people who have come here today. அருமையான தாய்மார்களை கூட உடைய கரங்களை ஒப்பு We also கொடுக்கிறோம். send all the mothers who have come over. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give you thanks for each and everybody who has come. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். thank you for all those who are yet to come. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் செபித்தது போல, இந்த நாள்ல தேங்க்ஸ் சொல்கிறது போல, Lord, as we are giving thanks to you and praying to you, பிரீத்தம் பிரியா அவருடைய திருமண வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து தந்திரே நன்றி. we thank you and pray for Preetham and Priya as they have been blessed with their wedding life. அவர்களுக்காக ஒரு வீட்டை கொடுத்தீர், அதற்காக நன்றி We செலுத்துகிறோம். thank you that you blessed them with a house. பிரீத்தம் பிரியா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும். You will bless their life abundantly, Father. அருமையான வாலிப மகள் இந்த நாள்ல எதிர்பாராத நேரத்துல இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிறபடினால் இந்த பிரியாவையும் அவருடைய பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. As your daughters come to the prayer today, may you bless them and their family. பிரீத்தமையும் அவருடைய தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க. May you bless the Preetham and their family.
ஆண்டவரே அதே நேரத்தில் ஸ்டெப்பிக்கு நல்ல ஒரு ஆண்மகனை குழந்தையை நீர் கொடுத்திர அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். Thank you for blessing Sister Steffi and her family with a boy child. இந்த பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We send each and every women who are praying for the blessing of their womb. கர்ப்பங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. You are the God who remembers and blesses the womb. ஆண்டவரே திருமணமான பிள்ளைகளுடைய ஆண்டவரே இல்லற வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. Lord, you bless the life of each and everybody who are wedded. இது அதே போல எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. We believe that in the same way you will bless all of us and our children. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. May all the wombs be open today in your name. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே ஆனந்தத்தோடு கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் வழிநடத்து. With exceeding joy and happiness may you lead each and every one. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களில் We completely humble ourselves and give us into your hands. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென் ஆமென். Praise the Lord. வாங்க நாம் எல்லோருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். ஹalleluya கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya. அந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற நம்மை ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அன்புங்கள் பிரியாக்கு கரங்களை தட்டுவோமா? அந்த மக்களை தேவன் இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். புது வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார். தொடங்கி இருக்கிற இந்த புது வாழ்க்கையில தேவன் புது கிருபையினாலும் ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதிகமா இந்த பிள்ளைகளுக்கு தந்து ஜான் பிரித்தமையும் பிரியாவையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். God bless you மா. ஆகவே இந்த வேளையிலே ஆண்ட கருத்தை நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து என்னை மீட்டவரே உமக்கே எங்கள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபத்தொட்டு ஜீகிதங்களிலே நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. உமக்கே நன்றி 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 தகப்பனே. எங்கள் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி என்று சொல்லி தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. எஸ் தேங்க்யூ லார்ட். சாங் நம்பர் 103 103. ஜீவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. Thank you Lord. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது பூமியிலே நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அதை மகிமை பண்ணுவோம், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும்
என்னை தேடி வந்த தெய்வத்துக்கு ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. வாழ்க சொல்லுங்க. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. அவரை நாம் வாழ்த்த மகிமைப்படுத்த நம்ம என்ன செய்வாராம் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றது, என்னை மகிமை செய்ய உன்னை நானே மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். ஆகவேதான் நீங்க ஒரு வார்த்தை சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தும் போது, நாம் துதிக்கும் போது, அவரை தேடும் போது இந்த பூமியிலே நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆகவே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இன்னைக்கு ஒரு blessing மட்டும் கொடுத்திருக்கிறார். ஸ்டே வித் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிற ஒரு ஆசீர்வாதமான வசனம் எசேக்கியா 37 அதிகாரம் 26 வசனம். The book of Ezekiel chapter 37 verses 26. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. எசேக்கியேல் 37:26 கன்னடத்திலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கலாம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இங்கிலீஷ்ல எடுத்தவங்க படிங்க. 37:26 படிங்கம்மா. Moreover, I will make a covenant of peace with them, and it shall be an everlasting covenant with them. I will establish them and multiply them, and I will set my sanctuary in their midst forever. Yes, hallelujah. எத்தனை கன்னடத்துல படிமா? 37:26. 37:26. ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು, ಇದು ಶಾಶ್ವತವಾಗಿರುವುದು. ನಾನು ಅವರನ್ನು ನೆಲೆಗೊಳಿಸಿ ವೃದ್ಧಿ ಮಾಡಿ ನನ್ನ ಪವಿತ್ರಾಲಯವನ್ನು ಅವರ ನಡುವೆ ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ನಿಲ್ಲಿಸುವೆನು. Hallelujah. Thank you Lord. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். எஸ் ஹல்லேலூயா. என்ன அழகான வசனத்தை இன்னைக்கு கன்னடத்திலும் தமிழிலும் ஆங்கிலத்தில் படிக்கும் போது என்ன சொல்றாரு, ஒரு கவனத்தை கொடுக்கிறாராம், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாராம், நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறாராம். எப்பொழுது அவரை தேடும் போது. இங்க கன்னடத்துல ரொம்ப அழகா சொல்கிறது, அவர் ஆலயದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹುಡುಕುವಾಗ, அவர் சன்னிதானத்தில் போய் சேரும் போது, அவரை போய் தேடும் போது நமக்கு சமாதானத்தையும் ஒரு கவனத்தை கொடுக்கிறார். அவர் நம்மோடு இணைச்சி வச்சுக்கிறாராம். என் மகள், என்னுடைய மகன் என்று சொல்லி நம்மை அணைத்துக் கொள்கிறாராம். ஆகவே இன்னைக்கு தேவன் இந்த வசனத்தை குறிப்பாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக இணைந்த தம்பதிகளாக பிரீத்தாவுக்கும் பிரியாவுக்கும் பிரீத்தமுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு கவனத்தை தேவன் கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை இணைக்கிறார். எப்பொழுது நீ அவரை தேடும் போது ஒரு கவனத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு போய் இந்த வசனத்தை எங்க பிரீத்தமுக்கு சொல்லுமா, ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சரியா? ஆகவே இந்த வேளையில தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த கொடுத்த இந்த அருமையான இந்த வசனத்துக்காக கண்களை மூடி, ஆமா ஆண்டவரே, உண்மை நாங்கள் தேடும் போது ஒரு உறவை கொடுக்கிறீர், ஒரு கவனத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சமாதான உறவுகளை வைத்திருக்கிறீர். உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று உண்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, நீங்க ஒரு பந்தத்துக்குள்ள வைக்கிறீங்க, ஆண்டவரே, ஒரு சமாதானத்துக்குள்ள வைக்கிறீங்க, ஒரு ஐக்கியத்துள்ள வைக்கிறீங்க என்று சொல்லி அந்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாம இல்லாம கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி. நீங்க துதிக்கிறது உங்க காதலை கேட்கணும்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க துதிக்கிறது உங்க காதலை கேட்கணும். அப்பொழுதுதான் தேவ சமூகத்துல போய் எட்டோம். ஆமா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்க நாமம் பெரியது ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவம் பெரியது ஆண்டவரே. உங்க சமூகம் ரொம்ப பெரியது ஆண்டவரே. உண்மை நாங்க துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பையும் கயிறுனால் நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. இந்த சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு காருண்யம்
இன்னும் இன்னும் அன்பினால் இணைத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உமக்கே நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த அழகான வாக்குத்தத்த வசனம் நம் ஒவ்வொருக்கும் பொருளாக இருக்கிறது. நாம் தேவனோடு எவ்வளவு இணைந்திருக்கிறோமோ அவ்வளவு ஒரு இணைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. ஒரு கவனன்ட் கொடுக்கிறாரு, ஒரு இணைப்பை கொடுக்கிறாரு, ஒரு பந்தத்தை கொடுக்கிறாரு. ஆகவே உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழும் ஆண்டவரே. என் வாழ்வில் நான் மெல்ல மெல்ல ஆண்டவரே என் இன்பம் பெருகணும்னா உன் நாமத்தை நான் சொல்லுவேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஒரு தியான பாடலாக வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்மையே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கண்களை மூடி கரைகளை உயர்த்தி நாம் ஆராதிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நன்றி அப்பா, நன்றி. எஸ் லார்ட். நன்றி அப்பா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழும் ஐயா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. சொல்லலாமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழும் ஐயா. ஆமென். என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகும் ஐயா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா? மாணிக்கத்தேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் ஒரே முகல் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா? இசையா உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழும் ஐயா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகும் ஐயா. தேவனுடைய வார்த்தைகள் தேனிலும் தேனிலும் செவிட்டாத ஒரு மதுரமாக இருக்கிறது. அந்த நாமத்தை தான் இங்கு கேட்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். தேனென்பின் பாலென்பின் செவிட்டாத சுவையென்பின் உன் நாமம் என்ன என்பேன். தேனென்பின் பாலென்பின் செவிட்டாத சுவையென்பின் உன் நாமம் என்ன என்பேன். நிறைவென்பேன் நிறையென்பேன் நீங்காத நிறைவென்பேன் உன் நாமம் என்ன என்பேன். இசையா உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழும் ஐயா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகும் ஐயா. சொல்லலாமா? உன் நாமம் சொல்ல 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 என் நெஞ்சம் மகிழும் ஐயா. மகிழும் ஐயா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகும் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் இது உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உன் நாமத்தை சொல்ல ஆண்டவரே கேட்க துதிக்க என் இன்பம் ஆண்டவரே என் உள்ளம் என் நெஞ்சு மகிழுதையா என்று சொல்றீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தவ நாட்களில் மாத்திரம் இல்லம்மா, நம்ம உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும்
என் ஆண்டவரே, என் ஆட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி, ஆகவே இந்த ஒரே ஒரு 5 நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நாம் தாழ்த்துவோமா? ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் எதையோ கேட்டோம், எதையோ பார்த்தோம், எதையோ பேசணும். ஆண்டவரே, இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். The word of God நம்ம கேட்க வந்திருக்கிறோம். இந்த வானம் பூமி பார்க்கிறது எல்லாமே அழிந்து போகுமா? நமக்கு முன்பாக பளிச்சு நிற்கிறது எல்லாமே அழிந்து போகும். ஆனா அழியாதது இந்த word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒன்றே. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். I am the way, I am the truth, I am the life. ஆகவே இதை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உன் பாதத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த நாளுக்காகவும் இந்த மாதத்துக்காகவும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கே நன்றி, 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 நன்றி. உமக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை காண்கின்ற தேவன். இந்த மாதத்தில் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உங்க பாதத்தை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீரே தஞ்சம் என்று வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன் என்று சொல்லலாம். நன்றி அப்பா, நன்றி. சோர்வுக்கு யாரையும் கொடுக்காம கண்களை மூடி நம்ம கரைகளை உயர்த்தி பாதம் வந்திருக்கிறேன். திருப்பாதம் நம்பி வந்தே, திருமை நீரை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே, திருமை நீரை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. காக்கும் கரங்கள் உள்நனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் கரங்கள் உள்நனக்கு கிருபையாலே. அல்லேலூயா, ஆடி பாடி அகன்றெல்லாம் தாண்டிடுவே. அல்லேலூயா, ஆடி பாடி அலைகளெல்லாம் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. தகப்பனே, ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஆண்டவரே. உமக்கே எங்கள் துதி, உமக்கே எங்கள் ஆராதனைகள், உமக்கே எங்கள் நன்மைகளை எழுதிக்கொள்ளும் ஆண்டவரே. Thank you, Lord. காலை மாலை எல்லாம் வேலையிலும் கண்டு நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொள்கிறே. சொல்லலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொள்கிறே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 சொல்லுங்க. என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயிரான இயேசுவே என் உயிரோடு கலந்திருக்கிறவரே நாங்கள் உண்மையே துதிப்போம் என்று சொன்னோம். கண்களை மூடுவோம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பு இயேசு சுவாமி, அருமையான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆர்வத்தோடு நோக்கத்தோடு பலவீனங்களோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து எங்கள் தேவைகளை சந்தித்து இங்கு சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நன்றி சொல்லுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இணைந்த அந்த இரு உள்ளங்களை ஆண்டவரே, இளம் உள்ளங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குழந்தைக்கு நன்றி சொல்லுகிறோம். மகள் ஸ்டெப்பிக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த குழந்தைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஜான் பிரீத்தமை தொடுங்க, பிரியாவை தொடுங்க. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை என் தேவன் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மை தேட அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இணைந்த இந்த 2 பிள்ளைகள் வழியாக அந்த 2 தாய் தகப்பன்மார்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷ சமாதானத்தையும் நீ கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பேசுகிற ஆண்டவரே ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் எங்களோடும் இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டுவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கலாம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் செலுத்துவோம். சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. இந்த சிலுவை பாதைகளை தியானிக்கிற இந்த நாட்கள்ல, கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தது போல தொடர்ந்து இந்த 40 நாளளவும் சிலுவையின் மேன்மைகளை குறித்து நாம பார்க்க போகிறோம். அதற்கு ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். இந்த சிலுவை பாதைகளிலே என்னை தியானிக்கும்படி ஆண்டவரே நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி. போன வருஷம் இப்படிப்பட்ட சிலுவை பாதைகள் இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலே, அநாதை தீர்மானத்தினாலே நம்ம எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறாரே, அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஆகவே நம்ம எல்லாருமாய் நம்ம கடந்த வாரம் வாசித்த அதே ஒரு பகுதியை நம்ம வாசித்து நான் இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். 1 கொரிந்தியர், 1 கொரிந்தியர் 1st சாப்டர்ல 18th வேர்ட்.
அப்படிங்க கிவ் தேங்க்ஸ். நம்ம ஒரு பல்லவியோடு கூட நாம ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். கிவ் தேங்க்ஸ் என்று சொல்லி, ஆக ஆண்டவர் இந்த சிலுவை நாட்களை காணும்படியாய் செய்தாரு. அதுக்காக முதல்ல இங்கிலீஷ்ல படிங்க. 1 Corinthians 1st chapterல 18th verse. நல்ல சத்தமா ஒருத்தர் படிங்க. For the message about Christ's death on the cross is nonsense to those who are being lost, but for us who are being saved, it is God's power. ರೈಟ್. ಹೌದಮ್ಮ. 1:18. ಶಿಲುಬೆಯ ವಿಷಯವಾದ ಮಾತು ನಾಶನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ, ರಕ್ಷಣೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವ ನಮಗಾದರೋ ದೇವರ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. ஆமென். அல்லேலூயா. 1 Corinthians 1:18 வசனம். சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பற்றிய உபதேசம் இருக்க. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா தமிழ்ல? சேர்ந்து படிங்க எல்லாரும் ஒரே குரல்ல. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவனுக்கு வைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். தேவ பலனாய் இருக்கிறது. God's strength. ஆக இன்னைக்கு இந்த 40 நாளளவும் சிலுவை பாதைகளிலே, அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயங்களில கூட 14 ஸ்தலங்களை இன்னைக்கு தியானம் பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில 14 ஸ்தலங்களை தியானம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து காட்டி கொடுத்தது முதற்கொண்டு கடைசியில அந்த சிலுவையில மறித்து அவரை அந்த சிலுவையிலிருந்து கீழே இறக்கி அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் இந்த நாட்களை நாம வந்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இவைகள் எல்லாமே உங்களையும் நம்மையும் மீட்டு ரட்சிக்க, நம்ம எல்லாரையும் வாழ வைக்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய சாபங்களை நீக்க, நமக்கு சமாதானத்தை கொடுக்க, நமக்கு நிம்மதியை கொடுக்க அவர் நமக்காக சிலுவையில 6 மணி நேரம் தொங்கினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் 12வது மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த 6 மணி நேரம் உனக்காக எனக்காக வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில அவர் அந்த சிலுவையில தொங்கினார் என்று பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களையும் நம்மையும் வாழ வைக்க, சமாதானத்தை கொடுக்க, குடும்பங்களை சேர்க்க, சந்தோஷத்தை கொடுக்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய சாபங்களை நீக்க ஆண்டவர் சிலுவையில அவர் தொங்கினார். ஆகவேதான் புனித சின்னப்பர் மிக அருமையாய், பவுல் மிக அருமையாய் சொல்லுகிறார், இந்த சிலுவையின் உபதேசத்தை கேட்கிறவர்கள், அசதியாய் கேட்கிறவங்க, ஏனோதானா என்று கேட்கிறவங்க, விசுவாசம் இல்லாதவர்களாய் கேட்கிறவங்க, நம்பிக்கை இல்லாதவர்களாய் கேட்கிறவங்களுக்கு, அவர்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப நல்லா சொல்றது நான்சென்ஸா இருக்குமா. அப்படி இத வந்து இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கும் தமிழ் வார்த்தைக்கும் ரொம்ப வித்தியாசம். ஏடா பைத்தியம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்னும் கோவம் வராது. அதே நேரத்துல நான்சென்ஸ் சொல்லி பாருங்க, யாரு சொல்ற நான்சென்ஸ் அப்படின்னா இல்லையா? ஆனா இங்க இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் சொல்லுது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ ಮಾಡ್ತದೆ? ಶಿಲುಬೆಯ ವಿಷಯವಾದ ಮಾತು ನಾಶನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. ಹುಚ್ಚ அப்படின்னு சொல்லி பாருங்க, அவனுக்கு உடனே கோவம் வந்துடும். என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. என்னடா நான்சென்ஸ் மாதிரி பேசுறா உடனே கோவம் வரும். அதனாலதான் இங்க விதவிதமா பைபிள்ல வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு, நம்பாதவர்கள், விசுவாசியாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட செய்தி, இப்படிப்பட்ட ஜெபம், ஆலயத்துக்கு போவதெல்லாம் நான்சென்ஸா தான் இருக்கும், பைத்தியமா தான் தெரியும். கடந்த நாட்கள் நான் சொன்னேன் இல்லையா, கோயிலுக்கு போய் யாருங்க நல்லா இருக்கிறாங்க இல்லையா தானே? கோயிலுக்கு போய் யாருங்க நல்லா இருக்கிறாங்க, பைபிள் படிச்சு யாருங்க நல்லா இருக்கிறாங்க, சிலுவை பாதைக்கு போய் யாருங்க நல்லா இருக்கிறாங்க, சும்மா போனோமா பார்த்தோமா பிதாசன் போட்டுமா வந்துட்டோமா அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து வாழ தெரியாதவர்களுக்கு உண்மையாகவே அது பைத்தியமா தான் இருக்கும். ஆனால் அதை நம்பி இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் அதுவே நம்மளுக்கு எப்படியா இருக்குது? God ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது. God நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் அந்த ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை புருஷன் நம்பாம போனா பஞ்சாயத்து நம்பிட்டோம் இல்லையா?
ஹஸ்பண்ட் நம்பாம போட்டா மனைவிமார் என்ன பண்ணுவாங்க, வைஃப் அவங்க நம்பிட்டோம். ஒருவேளை மனைவிமார்கள் நம்பாம போனா ஹஸ்பண்டுக்காரர் என்ன பண்ணும், அவங்க நம்பணும். இதுல ஹஸ்பண்டோ வைஃபோ யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணால போதும் அந்த குடும்பத்துல சமாதானம் வந்து. அல்லேலூயா. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆபிரகாம் தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணார். ஈசாக்கு தன் மனைவியாக ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணார். யாக்கோபு தன் மனைவியாக ராக்கேலுக்காக ஜெபம் பண்ணார். அதே நேரத்துல அண்ணாளுடைய கணவர் எல்கானா தன் மனைவிக்காக ஜெபம் பண்றார். அண்ணாலே ஏன் அழுகுற, ஏன் உபவாசமா இருக்கிற, ஏன் சாப்பிடாத இருக்கிற, நான் ஜெபம் பண்றேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி மனைவியுடைய கண்ணீரை அவர் ஆறுதல் படுத்துறார். அப்படி கணவன் மனைவி யாரோ ஒருவர் விசுவாசத்தில் இருக்கிறாங்க, யாரோ ஒருவர் அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். பைபிள் சொல்லுது, குடும்பத்துல ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் போதும் அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஏன்னா உங்க ஒருத்தர் ஜெபத்தினால, உங்க ஒருத்தருடைய விசுவாசத்தினால, உங்க ஒருத்தருடைய நம்பிக்கையினால அந்த முழு குடும்பத்திற்கும் தேவ பலத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்புகிற நமக்கோ விசுவாசிக்கிற நமக்கோ அது எப்படியா இருக்குதா, தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி இங்க மிக விசேஷமாய் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கட்டாயப்படுத்தி சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, அதே 1 கொரிந்தியர்ல 1 சாப்டர்ல 30-31 ரெண்டு வசனங்கள் பாருங்க. 30 ஒருத்தர் படிங்க, 31 ஒருத்தர் படிங்க. அந்த இடத்துல இன்னொரு பலத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். அந்த But of him you are in Christ Jesus, who became for us wisdom from God, and righteousness and sanctification and redemption. Amen. 31. That as there is written, he who glories, let him glory in the Lord. Amen. Amen. Hallelujah. அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் ஒருத்தர் படிங்க, 31 ஒருத்தர் படிங்க. ஓதமா இல்ல மூவತ್ತು ಮಾತ್ರ ಓದಮ್ಮ. 1:30. ಕ್ರೈಸ್ತ ಯೇಸು ನಮಗೆ ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಜ್ಞಾನವು ನೀತಿ ಶುದ್ಧೀಕರಣ ವಿಮೋಚನೆಗಳಿಗೆ ಕಾರಣನೂ ಆದನು. ಹೆಚ್ಚಳ ಪಡುವವನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಲಿ ಎಂಬುದು ವೇದೋಕ್ತಿ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಇದರಿಂದ ಮಾರ್ಗವಾಯಿತು. அந்தபடி நீங்கள் பாருங்க 30வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க. அந்தபடி நீங்கள் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவர்களே, தேவ பலத்தை கொண்டவர்களே, நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்களே, உங்களையும் நம்மையும் பார்த்துதான் பவுல் சொல்றாரு. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். ஆமா, பிதாவாகிய தேவனாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் கிறிஸ்தவர்களாய் நாம இருக்கிறோம். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறான். இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து மேன்மையா இருக்கிறோம், அவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், அவ்வளவு சொந்த வீடு இருக்குது, சொந்த வண்டி இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேன்மையோடு கூட சொல்வாங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்க எப்படி சொல்லணும் தெரியுமா? இதெல்லாம் என் பலத்தினால வந்ததல்ல, மாறாக என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவராலதான் நான் இப்படி இருக்கிறேன், நானு தேவனுடைய கிருபையினாலதான் நான் இப்போ உட்கார்ந்து இருக்கிறேன், தேவனுடைய கிருபையினாலதான் நான் நடந்து வரேன், தேவனுடைய கிருபையினால்தான் எனக்கு வாழ்க்கை கிடைச்சது, தேவனுடைய கிருபையினால்தான் எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சது, தேவனுடைய கிருபையினால்தான் எனக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைச்சது, தேவனுடைய கிருபையினால்தான் எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பன் கிடைச்சாங்க, நல்ல ஒரு கணவன் கிடைச்சாரு, நல்ல ஒரு மனைவி கிடைச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் மேல போடணுங்க. அப்பதான் அவர் சந்தோஷப்பட்டு இன்னும் கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு தருவார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லணுமா? அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையை, அந்த சிலுவை தேவனை நாம் மேன்மைப்படுத்தி பேசும்போது நமக்கு பலன் மாத்திரம் அல்ல, பலத்தோடு கூட நீதி உள்ளவர்களாய் மாத்திராரா, நம்மள உண்மை உள்ளவர்களாய் மாத்திராரா. இவங்களை போல உண்மை உள்ளவங்க யாருமே இல்லைங்க. இந்த பொண்ணு போல யாரும் இல்லைங்க, இந்த பையனை போல யாரும் இல்லைங்க, இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை போல யாரும் இல்லைங்க, இந்த
இந்த வீட்டுக்கு வந்த மருமகனை போல யாரும் இல்லைங்க. பத்தியா, நீதி உள்ளவர்களாய், பலன் கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, நீதி உள்ளவர்களாய் மாற்றி அடுத்து என்ன செய்யறாரா? ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஞானம், இரண்டாவது நீதி, மூன்றாவது பரிசுத்தத்தை தருகிறார். லாஸ்ட்ல அந்த முழு குடும்பத்தையும் இதன் வழியாய் சிலுவையை அவர்கள் மேன்மைப்படுத்தி உயர்த்தினதுனால அவர் முழு குடும்பத்திற்கும் மீட்பை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், சால்வேஷனை கொடுக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அன்பானவர்களே. இந்த சிலுவை பாதைகள்ல நம் ஆலயத்துக்கு போகுவது, இப்படிப்பட்ட தியான கூட்டங்களுக்கு வருவது, பைபிளை தியானிப்பது, இந்த சிலுவை பாதைகளை நாம் தியானிப்பது எத்தனை பெரிய மேன்மையான ஆசீர்வாதம். இதுலயே நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு திருட சாட்சி சொன்னான். ஒரு திருட திடீர்னு போலீஸ்ல மாட்டிக்கினான். அவனை கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சிட்டாங்க. நல்லா கேளுங்க, அந்த திருடன் என்ன பண்ணாங்க? கோர்ட்ல நிக்க வச்சிட்டாங்க. ரொம்ப திருடன் இவன், இவனுக்கு எப்படியாவது பனிஷ்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜட்ஜி அங்கிருந்து பார்த்தாராம். இவனை பார்த்தா அவன் கழுத்துல பெரிய சிலுவை இருந்துச்சான். அப்போ ஜட்ஜி கேட்டாராம், என்னடா நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற மகனா இருக்கிற, கோயிலுக்கு போயிருப்ப, நீ கழுத்துல இவ்வளவு பெரிய சிலுவை போட்டுக்கிற, நீ இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்ணலாமா? திருடனை போல நீ இருக்கலாமா? அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜி அவனை பார்த்து கேட்டதுக்காக அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஜட்ஜையா, நான் போட்டுக்கிற சிலுவை ஏசாமி சிலுவை சுமந்த சிலுவை இல்ல, மாறாக பக்கத்துல கூட திருடன் தானே, அவன் சிலுவை தான் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா. இன்னைக்கு சாக்கு போக்கு நிறைய சொல்றாங்க, நிறைய சாக்கு சொல்றாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்புக்காக இன்னைக்கு நிறைய பேர் மனம் வந்துருது இல்ல, கத்தி பேசுறாங்க, திட்டிடுறாங்க, கோபத்துல என்னென்னமோ பண்ணிடுறாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் வந்துருது இல்ல. அதுக்கு சாம்பிராணி போடுறாங்க. என்ன பண்றாங்க? சாம்பிராணி போடுறாங்க. எப்படி? முழு பூசணிக்காவை எதுல மறைச்சிடுறாங்க? சோத்துலயே மறைச்சிடுறாங்களாம். அந்த மாதிரி அப்படியெல்லாம் இவன் சொன்ன காரணம் பாருங்க. அவர் என்ன அழகா கேட்டார் ஜட்ஜி. கேட்ட வார்த்தை பாருங்க, இயேசு சாமி இல்லனாக்கா சிலுவை எங்க? இல்லையா? நான் போட்டுதான் இல்ல, அவன் திருடம் போட்டது அப்படின்னு சொல்லிட்டான். அவன் ஏதோ ஒரு காரணத்துல சாக்கு போக்கு சொல்லிட்டான். ஆனாலும் அவனுக்கு அதிகமான தண்டனை அவனுக்கு கிடைச்சது. ஆக அன்பானவர்களே, அதே போல அந்த ரெண்டு திருடனுங்க பாருங்க, அவனுக்கு சாகுற வரைக்கும் சிலுவையில தான் இருந்தானுங்களாம். அவனுடைய குதிங்கால உடைச்சு அவங்களை சாகடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில நேரத்தில். சரித்திரம் அப்படித்தான் வருது. திருடர்களை, அநியாயக்காரர்களை, அக்கிரமக்காரர்களை இப்படிப்பட்ட சிலுவையில அடிச்சு ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் விட்டு அவன் சாகல அப்படின்னு சொன்னா இந்த மோட்டா விரலுக்கு தெரியுமா, அதை உடைச்சு சாகடிப்பாங்களாம். ஆக அன்பானவர்களே, நாம இந்த சிலுவை பாதை நாட்கள்ல தேவன் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். நீ கோயிலுக்கு போகணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், கடவுளுக்கு கீழ்ப்படியணும், இப்படிப்பட்ட நாட்கள்ல நீ ஆலயத்தை தேடின்னு வரணும், பைபிளை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், பெரியவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்திருக்கிறாரு? ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஞானம் இருக்குதா இல்லையா? 6வது அறிவு இருக்குதா இல்லையா? நன்மை தீமை தெரியுமா இல்லையா? இல்லையா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுமா இல்லையா? தெரித்தானே. நெருப்பு எது ஐஸ் எதுன்னு தெரியும். ஐஸ்ல கை வச்சிடலாம், நெருப்புல வைக்க முடியாது. ஏன்? ஞானம் இருக்குது உனக்கு. ஆண்டவர் அறிவு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு நடக்கும் போதுதான், கடைபிடித்து நடக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். உன்னுடைய தாழ்மையை பார்த்து, உன்னுடைய பொறுமையை பார்த்து, உன்னுடைய ஜெபத்தை பார்த்து, உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து, உன்னுடைய நம்பிக்கையை பார்த்து தேவன் ஞானத்தை கொடுத்து அதோடு கூட நீதியின் பாதையில உன்னை நடத்துவார். அதற்கு அடுத்து பரிசுத்தமுள்ள மகனாய் மகளாய் நம்மை நடத்துவார். அதற்கு பிறகு உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து, உன்னுடைய நீதியை பார்த்து, உன்னுடைய ஞானத்தை பார்த்து உன் முழு குடும்பத்தையும் தேவன் ரட்சித்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க, அந்த நிம்மதியை நமக்கு கொடுக்க, அந்த சுகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இதைத்தான் இந்த நாட்கள்ல நம்ம விசுவாசிக்கணும். சீக்கிரம் வாங்க, கொலோசியர்
அதாவது கலாத்தியருக்கு எபிஷியனுக்கு நெக்ஸ்ட் வரைக்கும் பாருங்க நியூ டெஸ்டிமெண்ட்ல. இங்கிலீஷ்ல பேஜ் எடுத்தீங்கன்னாக்கா அந்த நம்பர் சொல்லுங்க பாப்பாக்கு. இது பேஜ் நம்பர் சொல்லுங்க. கொலோசியன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மிக அருமையான ஒரு வேர்ஸ் 275 பாருங்க இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் அதாவது கொலோசியர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இங்கிலீஷ்ல எடுத்தீங்களா? அதுல 20th ஒருத்தர் படிங்க, 21 ஒருத்தர் படிங்க. அங்கே ஆண்டவர் இந்த சிலுவையை சுமந்ததனால நமக்கு என்ன கொடுத்தார்? இதான் மிக முக்கிய அன்பானவர்களே, மிக முக்கியமானது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும், ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு வேணும், ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு வேணும். Colossians first chapterல 20th word. And by him to reconcile all things to himself, by him whether things on earth or things in heaven, having made peace through the blood of his cross. Amen. 21 படிமா. At one time you were far away from God and were his enemies because of evil things you did and through. Amen. Amen. ಓದಮ್ಮ ಬೇಗ. ಆತನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ ತಾನು ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಭೂ ಪರಲೋಕಗಳಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು ಆತನ ಮೂಲಕ ತನಗೆ ಸಂಧಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದಲು ನಿಷ್ಕರ್ಷೆ ಮಾಡಿದನು. மிக முக்கியமான காரணங்க ஆண்டவர் நமக்காக சுமந்த அந்த சிலுவையினால கிடைச்ச பாக்கியம் பாருங்க. படிங்க 30வது வசனம் படிங்க. 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, நல்ல கவனிங்க, நமக்காக ஆண்டவர் இயேசு பாடுபட்டு அந்த கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினதனால சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கணுமா, கடவுளுக்கு சொந்தக்காரரா மாத்தினோமா நம்மள எல்லாரும். சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு சமாதானம் இல்லாததுனால தானே எத்தனையோ குடும்பம் தவிக்குது இல்லையா? எத்தனையோ உள்ளங்கள் வேதனைப்படுகிறது. ஏன்? பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. ஜான் 14:27 பாக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் ஆலயத்துல கேட்கிறோம், என் சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உன்னிடத்துல விட்டு போகிறேன் சொல்றாங்களா இல்லையா? போதகருங்க சொல்றாங்களா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? அந்த பீஸ் ஆஃப் மைண்ட நீ என்ன பண்ணணும்? யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதை நீ எடுத்துக்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும். ஆகவேதான் நீங்க பைபிள் சொல்லுது, இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டாக்கி நமக்கும் கடவுளுக்கும் நல்ல ஒரு சொந்தத்தை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அதோடு மாத்திரம் இல்ல. 31வது வசனம் படிங்க. என்ன சொல்லுது? சரி, 21வது வசனம். முன்னே அந்நியராயும். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கும் நமக்கும் அந்நியர்னா யாரு? அடுத்தவங்க. 3வது மனுஷன், 4வது மனுஷன். இன்னைக்கு சொந்தக்காரங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னா, என்னக்கா அந்நிய மனுஷன் மாதிரி வெளியே உட்காந்துக்கிற, வாக்கா உள்ளோ, வானே உள்ளோ அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நீ நமக்கு சொந்த, நீ மாமா, நீ அண்ணன், நீ அந்நியர் மாத்தியா வெளியே உட்காந்துக்கிற, அந்நிய ஜனங்கள் மாத்தியா அங்க இருக்கிற, நீ உள்ளவா, தைரியமா உள்ளவா, இது உன் வீடு இது சொல்றோமா இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்றாரு? முன்னே நீங்கள் அந்நியராயும் நல்ல கவனிங்க, துர்க்கிரியைகளினாலே கடவுளுக்கு விரோதமான காரியங்கள், கணவன் மனைவிக்கு, தாய் தகப்பனுக்கு விரோதமான காரியங்கள், துர்க்கிரியைகளினாலே மனதிலே பத்தியா துர்க்கிரியைகளை செய்றவங்க, தகாத காரியங்கள் எல்லாம் செய்றவங்க யாரா இருக்கிறாங்க? சத்துருவா இருக்கிறாங்க, பிசாசா இருக்கிறாங்க. இது நிறைய ஜனங்களுக்கு தெரியுதுல, நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு தெரியுதுல. கெப்டன் கவுத்தன் பேசுறாங்க இல்லையா? நான் பண்ணிட்டு அந்த மாதிரி, ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன வளர்த்த கேக்குறாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? துர்க்கிரியைகளினாலே அவர்கள் சத்துருக்களாய் மாறி இருந்த உங்களையும் பத்தியா, சத்துருக்களாய் இருந்த நம்மை
பரிசுத்தராகவும் சத்யா இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் எப்படி பண்ணிக்கிறாரா? பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் சத்யா எந்த ஒரு குற்றமும் இல்லாத மகனாய் மகளாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் சத்யா யாரும் உன்னை கண்டிக்கவே கூடாது. உன் மேல ஒரு குறை சொல்லக்கூடாது. நாக்கு மேல எலும்பில்லாத நாக்கு மேல பல்ல போட்டு எதுவும் சொல்லக்கூடாது. உன்னை அந்நியம் குற்றமற்றவர்களாயும் தமக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பதாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக ஓ தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், சத்தியம் உள்ளவர்களாய், விசுவாசிகளாய், தேவனை நம்புகிறவர்களாய் அவருக்கு முன்பதாக நிற்க அவருடைய மாம்ச சரீரத்தினாலே அடைந்த சிலுவையிலே மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமாம், நம்ம எல்லாரையும் சொந்தக்காரராய் மாற்றினார். இதுக்கு முன்னால நம்ம யாரா இருந்தோம்? அந்நியரா இருந்தோம், துர்க்கிரியைகளை செய்கிறவர்களா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம், அநியாயக்காரரா இருந்தோம், அக்கிரமக்காரரா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய உறவை உண்டாக்கி இருக்கிறாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், thank you Jesus. இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்குதுங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் கலேசியன் வாங்க, அந்த கொலோசியருக்கு முன்னாடி வாங்க, 2 பேஜுக்கு முன்னாலே, எபிசியனுக்கு முன்னால இருக்குது பாருங்க. அதுல கலேசியன் 5th சாப்டர்ல 24, 25, 26 முக்கியமான வசனங்க. அதனாலதான் உங்களை எல்லாம் படிக்க வைக்கிறது. எடுத்துங்க படிங்க. 5th சாப்டர்ல 24 ஒருத்தர் படிங்க, 25 ஒருத்தர் படிங்க. And those who belong to Christ Jesus have crucified the flesh with its passions and desires. Amen. Hallelujah. If we live in the Spirit, let us also walk in the Spirit. Amen. 26. Let us not become conceited, provoking one another, envying one another. Amen. Hallelujah. Ma, 5ನೇ ವಾಕ್ಯ 24ನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಓದಿ. ಕ್ರೈಸ್ತ ಯೇಸುವಿನವರು ತಮ್ಮ ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅದರ ವಿಷಯಾಭಿಲಾಷ ಸ್ವಚ್ಛಾಭಿಲಾಷೆ ಸಹಿತ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದವರು. ஆமென். அவ்வளவுதான். கிறிஸ்தவர்களா இருக்கிற செய்ய வேண்டிய காரியம் தான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க. தமிழ்ல படிங்க சீக்கிரம். கிறிஸ்தவனுடையவர்கள் நீங்க, நான் யாரு? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்களுடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசையும் இருக்குது, பேராசையும் இருக்கு. சொல்லுங்க, ஆசையா இருக்குது, பேராசையா இருக்கிறது. ஆசை இருக்க வேண்டியதுதான், ஆனா அதே நேரத்தில் என்ன இருக்க கூடாது? பேராசை இருக்க கூடாது. என்ன சொல்றாரு? தன் மாம்ச ஆசை இச்சைகளை, பாவமான காரியங்களை, அநியாயமான காரியங்களை எல்லாத்தையும் இந்த சிலுவை பாதை நாட்கள்ல என்ன பண்ணுமா? சிலுவையில அறைந்துடு, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே எல்லா குற்றம் குறைகளை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்துரு. அப்படி செஞ்சா என்ன செய்வார்? அடுத்த வசனம், இந்த காரியத்தை நம்ம செஞ்ச உடனே எப்படி ஆயிடுறோமா? ஆவிக்குரிய ஜனங்களாய் மாறி ஆவியினாலே பிழைத்து, படிங்க, ஆவினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியே நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், நல்ல கவனிங்க, ஆவியினாலே பிறந்தவர்களாய் ஆண்டவருக்கு ஏற்ற மகனாய் மகளாய் இருந்தா, என்றைக்கு நீ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுகிறாயோ அன்றைக்கே பரிசுத்தாவின் அபிஷேகமும் உனக்கு எனக்கு வந்துடும். நீ ஜெபம் பண்ணணும், ஆவியானவரால் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். அப்போ மாம்சத்துக்குரியவைகள் எல்லாம் ஒழிந்து போனா ஆவிக்குரிய காரியங்களை தான் நீ நானும் சிந்திப்போம். பரிசுத்த ஆவி காரியங்களை தான் நாம சிந்திப்போம், யோசிப்போம்.
அப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? விரும்பாலும் வீணான புகழ்ச்சியை ஒரு நாளும் விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவருக்கு ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும், ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டாமலும் பொறாமை கொள்ளாமலும். இவங்க தாங்க உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்து ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாவற்றையும் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவர்களா இருப்பார்கள். ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இதே கலேஷியன்ல 6th சாப்டர் பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் பாருங்க. 6th சாப்டர்ல 14th வேர்ட் படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய பரிசுத்த கருத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். கலேஷியன் 6th சாப்டர்ல 14th வேர்ட். As for me, however, I boast only about the cross of our Lord Jesus Christ, for by means of his cross the world is dead to me, and I am dead to the world. Amen. Amen. Hallelujah. 6வது அதிகாரத்திலே 14வது வசனம் படிச்சிருங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டவே நான் மாட்டேன் இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவை அறைய உண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைய உண்டிருக்கிறேன். ஆமென். ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறிந்து விட்டேன். சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அதுல செகண்ட் சாப்டர் வாங்க சீக்கிரம். செகண்ட் சாப்டர், அதுல செகண்ட் சாப்டர்ல 20th verse படிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். செகண்ட் சாப்டர் கலேஷியன் செகண்ட் சாப்டர்ல 20th verse இங்கிலீஷ்ல படிமா சீக்கிரம். So that it is no longer I will live, but the Christ who lives in me. This life that I live now, I live by faith in Son of God who loved me and gave his life for me. ಆಮೆನ್. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡವನಾಗಿದ್ದೇನೆ. ಇನ್ನು ಜೀವಿಸುವವನು ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. ಈಗ ಶರೀರದಲ್ಲಿರುವ ನಾನು ಜೀವಿಸುವುದು ಹೇಗೆಂದರೆ ದೇವಕುಮಾರನ ಮೇಲಿನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿಯೇ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನನಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಬಿಟ್ಟನು. ஆமென். அல்லேலூயா. இதாங்க இனி நடக்கணும். இனி நம்ம வாழ்க்கையில தான் நடக்கணும். சிலுவையை நம்பி வந்துட்டேன், இயேசுவை நம்பி வந்துட்டேன், கோயிலுக்கு வந்துட்டேன், ஜெபக்கூடத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவரை நம்பி வாழ்க்கையில வந்திருக்கிறேன், கணவன் மனைவியோடு வாழ வந்திருக்கிறேன், குடும்பமாய் வாழ வந்திருக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. படிங்க, என்ன சொல்றது? கிறிஸ்துவோடு கூட நானும் எல்லா விதமான ஆசா பாசம் கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில அறைந்து விட்டேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் கிடையாது, பழைய பாவம் கிடையாது, பழைய அநியாயம் கிடையாது, பழைய அக்கிரமம் கிடையாது, பழைய துரோகம் கிடையாது, பழைய கீழ்ப்படியாமல் ஆன பேச்சு கிடையாது, மன்னிக்காத இதயம் கிடையாது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற இதயத்தோடு கூட இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாவம் அநியாயம் எல்லாமே மரித்து போனது, இப்பொழுதோ விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமா கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த கருத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய முகத்தையே நாம நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா? எல்லாருக்கும் தெரிந்த அந்த பல்லவி சேர்ந்து நம்ம பாடலாம். Thank you, Jesus. Hallelujah. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல்
உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எல்லாம் சொல்லுங்க. காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். Lord Jesus, you have told, I will give the cross, not more than that. என்று பவுல் பிரசங்கித்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் சிலுவை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். Lord Jesus, as Paul said in the Bible, Lord Jesus, we will always glorify the cross. எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord Jesus, we thank you. For us, you have crucified in the cross, Master. சிலுவையை சுமந்து சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. Lord Jesus, you crucified for us and shed the blood for us and forgive all our sins, Master. சிலுவையை சுமந்ததினாலே ஞானத்தையும் நீதியையும் கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. Lord Jesus, thank you for holding the cross and giving us a good wisdom and knowledge, Master. பரிசுத்தத்தையும் ரட்சிப்பையும் தந்தீரே, அதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we thank you for giving us a good holiness and salvation, Master. எல்லா ஆசா வாசங்களை எல்லா அநியாயங்களை சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord Jesus, you have told that you have been crucified in all the likes and desires, Master. எங்கள் ஆசா வாசங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்துவிட கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Lord Jesus, show us a path to keep all our likes and desires in the cross, Master. இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லோரையும் உம்முடைய அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender each and everyone around your mouth. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. Lord Jesus, you are the beginning and the ending, Master. ஆல்பா ஒமேகா நீரே ஆண்டவரே. You are the Alpha and Omega, Master. எங்களை ரட்சித்து மீட்டு காப்பாற்றவே நீர் சிலுவையை சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. Lord Jesus, you are the person who crucified the cross, Lord Jesus. சிலுவையிலே மரித்து நீர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறீர். Lord Jesus, you crucified and rose again for us, Master. பரலோகம் சென்று சீக்கிரமாய் வரப்போகிற தேவனாய் இருக்கிறீர் Lord ஆண்டவரே. Jesus, you have gone to the heaven and you will be coming back very soon, Master. எங்கள் எல்லாரையும் உமது மகளாய் ஏற்றி பரலோகத்துக்கு நீர் அழைத்துக் கொண்டு போகிறதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Lord Jesus, we thank you that you need to take your daughters and sons to the heaven, Master. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we again bow down and surrender each and everyone into your most precious நீரே hand, எங்களை Master. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் You கொள்ளுங்க. lead us and guide us and make in prosperous way, Master. துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். All the glory, honor and praises to you, ஆளுகை Lord, செய்கிறவர் Master. நீர். You lead us, Master. எங்களை நடத்துகிறவர் நீர். You show the path for us, எங்களை Master. காப்பாற்றுகிறவர் நீர். You save us, Master. எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் You give நீர். us a peaceful எங்கள் Master. வாழ்க்கைக்கு நீரே ராஜாதி ராஜாவா இருக்கிறீர் You ஆண்டவரே. are the King of Kings in our life, உம்முடைய Master. கரத்தில் எங்கள் முழு குடும்பத்தையும் ஒப்பு We கொடுக்கிறோம். surrender whole family into your name, Master. துதிகன மகிமை உமக்கு தருகிறோம். All the glory, honor and praises to you alone, எங்கள் Master. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் எல்லாரோடு கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. இதனால கேட்ட செய்திக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம். கலாத்தியர்ல இத பவுல் சொல்லிருக்கிறாங்க, இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் வாழ்கிறார் என்று சொன்னது போல நாமும் சொல்லணும்,
நானே இனி எனக்காக பிழைத்திருக்க மாட்டேன், எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த என் தேவனுக்காகவே நானே வாழ்வேன் என்று நாம் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை பிழைக்க வைப்பார், வாழ வைக்குவார். தேங்க்யூ லார்ட். உங்க ஜெபத்தொட்டு ஜெயிக்கிறீங்களே, பாடல் 291 291. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஏனென்று சொன்னார், இனி நான் கர்த்தருக்கென்று பிழைத்திருப்பேன் என்று சொல்லி அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். Hallelujah. 291. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாருங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பணிவுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் பாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வாழ்பவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா, வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா, வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வாழ்பவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாருங்கள். இன்று ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாருங்கள். Hallelujah. அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஏனென்று சொன்னால் நம் கர்த்தாதி கர்த்தர் நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளை நாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்தபடியாலே Thank you. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா இந்த ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். Amen. அப்போது நாம சொல்லலாம், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். God bless you all. Be safe. Lord Jesus Christ is coming soon. Thank you.